Hi and welcome to Shabba's World. இன்னைக்கு வீடியோல நம்ம first time mom mistakes, அதாவது new parent mistakes கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து first time மம்மா இருக்கும்போது பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இல்லை வாட்ச்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணாமல். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். ஆல்ரைட், நம்பர் 1, நம்ம வந்து ப்ரெக்னன்சி பற்றி அண்ட் குழந்தையோட டெவலப்மெண்ட் அது வரைக்கும் இருக்கிறத பற்றி, ப்ரெக்னன்சி கேரை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் கேர் என்ன, பிரெஸ்ட் ஃபீடிங், இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு விட்டுடுறோம். ஆர் அட்லீஸ்ட் நான் வந்து அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன். as a result இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் கேர் வந்து எனக்கு எங்களோட டாக்டர் அண்ட் நர்சஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி பிகாஸ் எனக்கு வந்து 3rd degree டேர்ஸ் எல்லாம் இருந்ததால ரொம்ப பிக் பேபிங்கிறதுனால. பட் பிரெஸ்ட் ஃபீடிங்னு வரும்போது எனக்கு எந்த க்ளூவும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து அதை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண முடியாமலே போச்சு. ஸோ இப்போவும் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த செகண்ட் டைம் அரவுண்ட் நான் அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபார் மை செகண்ட் ப்ரெக்னன்சி. அண்ட் இது வந்து நான் சொல்கிறது வந்து 2002 அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போல்லாம் இந்த கூகுள், யூடியூப் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போவே இந்த விஷயங்களெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்தப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கவே இருக்காது, அட்லீஸ்ட் அந்த நியூபார்ன் ஸ்டேஜில் குழந்தை இருக்கிற வரைக்கும். நம்பர் 2, வீட்டுக்கு குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தேன், எப்படி கேர் பண்ண போகிறோம் குழந்தைக்குன்னு. ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் அது வேற, நர்சஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா, எகெயின் கோயிங் பேக் டு தட் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாததால தான் அந்த பயம் வந்தது, ரைட்? ஸோ நான் வந்து பேபி கேர் பற்றி ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னா, ஒரு நியூபார்னை பொறுத்த வரைக்கும் எது நார்மல் இல்லைன்னு படித்து வச்சுருந்தேன்னா எனக்கு அந்த பயம் வராது. கரெக்டாக? ஆக்சுவலி நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி உங்களை ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெயில்ஸ், குழந்தைங்களோட கை விரல்ல நகம் இருக்கும்ல, அதை கிளிப் பண்ணிடுறது. அது நான் பண்ணலை, ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் பண்ணாங்க. குழந்தை வந்து ஃபேஸில் கீறிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து நகம் வெட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்கின்னும் கட் ஆயிடுச்சு கொஞ்சம். அண்ட் உடனே லைட்டாக அதில் பிளட் வர ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த நெயில் கிளிப்பிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் குழந்தையோட நெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பேட் மாதிரி அந்த ஸ்கின் வந்து நெயிலோட அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க பிறந்த உடனே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ப் நெயில்ஸ் இருக்கு குழந்தைக்கு, அவங்க கீறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் மிட்டன்ஸ் போட்டு விடலாம். இல்லையா, ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் விற்கும் இல்லையா, நெயிலை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு, அது வாங்கி நீங்கள் நெயிலை வந்து ஃபைல் பண்ணி கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஸ்மூத் ஆக்கலாம். அது இன்னொரு ஆப்ஷன். இல்லை நீங்கள் நகம் வெட்டி தான் ஆகணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்கின்னை, அந்த டிப் ஆஃப் த விரலில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து புல் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண சொல்கிறாங்க பேபி நெயில் கிளிப்பர்ஸ் வச்சு. இல்லை நான் வந்து பேசாமல் நெயில் ஃபைல் பண்ணியே விடுறேன், ஆனால் நான் எப்போ தான் குழந்தைக்கு நகம் வெட்டலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணணும்னா 3-4 வாரம் கழிச்சு கூட நீங்கள் நகம் வெட்டலாம். 4th நியூ மாம் மிஸ்டேக் என்ன பண்ணேன் நான் அப்படின்னா, நான் வந்து பேபிக்கு அப்பப்போ ஃபார்மியூலா கொடுத்துட்டேன். ஏன்னா பேபி வந்து ரொம்ப பெரிய பேபி ஒன்று. ஸோ அப்பிடைட் வந்து அதிகமாக இருக்கும், பசி நிறையா எடுக்கும் அப்படின்னாங்க. ஹி வாஸ் more than 3.6 kg. ஸோ நான் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒன்றுமே படிக்கலை இல்லையா, அதனால் எனக்கு வந்து அடிக்கடி ஃபீட் பண்ணும்போது மில்க் சப்ளை பில்ட் ஆகுங்கிறத பற்றி எனக்கு தெரியலை.
ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்கே இருக்க ரொம்ப ஸ்வீட்டான நர்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து நியூ மாம் டக்குன்னு கடைக்கெல்லாம் உங்களால் போக முடியாது, நீங்கள் இங்கே சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு இருந்த டயப்பர்ஸ், வைப்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்மியூலா, குட்டி குட்டி பாட்டில்ஸ் அண்ட் அதில் அட்டாச் பண்ணக்கூடிய நிப்பிள்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து குழந்தை ரொம்ப அழும்போதெல்லாம் ஒரு சின்ன பாட்டில் இன்ஸ்டன்ட் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்பா அம்மா கேட்பாங்க, ஃபார்முலா கொடுத்துட்டா நீ இப்போதானே ஃபீட் பண்ண, குழந்தைக்கு திரும்ப பசி எடுக்குதுன்னா நான் சரி கொடுத்துடுங்க அப்படின்னுவேன். குழந்தை ஹாப்பியாக ஃபார்முலா குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. பட் அது வந்து என்னோட மில்க் சப்ளையை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்போ தெரியலை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க உங்கள் குழந்தைக்குன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்முலாவோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் டயர்ட்னஸ்னாலையோ இல்லை குழந்தை திரும்ப திரும்ப அழறாங்க, சும்மா ஃபீட் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால ஃபார்முலா கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம். பட் நீங்களே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மிஸ்டேக் என்ன மாதிரி பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 5, குழந்தை அழுதாலே பேனிக் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இது என்ன மாதிரி விஷயம்? நான் சொல்றது ரொம்ப ஈஸியா, நான் செய்யறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது எனக்கு புரியுது. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த குழந்தையாவது அழறதுனால குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஸோ குழந்தை அழறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் விஷயம் அண்ட் அது வந்து குழந்தைய ஹர்ட் பண்றது கிடையாது. அது வந்து குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்றது கிடையாது. உங்களால வந்து அந்த அழுகையை உடனே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உடனே பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சில விதமான ஹோல்ட்ஸ் இருக்கு பேபியோட கிரைங்கை ஸ்டாப் பண்றதுக்கு. அதை பத்தி நான் வந்து நியூ பார்ன் பேபி கேர் அப்படின்ற வீடியோல ஒரு பேபி டால் வச்சு நான் அந்த ஹோல்ட்ஸ் எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். சில குழந்தைங்களுக்கு ராக் பண்ணா காமிங்கா இருக்கும், சில குழந்தைங்களுக்கு பவுன்ஸ் பண்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பண்ணா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். அந்த கை மாத்தின உடனேயே சில குழந்தைங்க கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. சில குழந்தைங்க அந்த ரூம் விட்டு வெளியே போனா இல்ல வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் ஏர்லயே வந்து அவங்க காம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம் பேனிக் பண்றதுக்கு பதிலா. 6th நியூ மாம் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து நம்மள கேர் பண்ணிக்காம இருக்குது. இது வந்து நம்மளுக்கே தெரியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டியா நீங்க வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க குழந்தைக்கு தேவையான நரிஷ்மெண்ட் அண்ட் கேர் பெஸ்டா கொடுக்க முடியும். நீங்க வந்து சர்வைவல் மோட்ல இருக்கீங்க. 2 விஷயம். ஒன்று வந்து நீங்க இப்போதான் ஒரு டெலிவரி கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ரிகவர் ஆயிட்டு வரீங்க, உங்க உடம்பே வந்து ரிகவரி மோட்ல இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் புதுசா வந்த ஒரு குட்டி ஜீவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதை வந்து 24/7 கேர் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வேண்டியிருக்கு, அழாம பார்த்துக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஃபுல் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா இருக்கு நியூபார்ன் பேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு நாளும் போறது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கலாம் சில சமயம். பட் இது ரொம்ப டெம்பரரி ஃபேஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சர்வைவல் மோட்ல ஓகே, நான் சாப்பிட்ருக்கேனா, என் வயிறு ஃபுல்லா இருக்கா, நான் நல்லா தண்ணி குடிச்சேனா, ரெஸ்ட் எடுத்தேனா, குழந்தை வயிறு ஃபுல்லா இருக்கா, தூங்குறாங்களா, இவ்வளோ மட்டும்தான் உங்க லிஸ்ட்ல இருக்கணும். இதை தவிர ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுட்டு இது இல்லை, இது பண்ணலை, இது வாங்கலை இன்னும் அப்படின்ற டென்ஷனே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சில சமயம் நீங்கள் வந்து நிறையா தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்க மறந்துடுவீங்க. சில சமயம் நீங்கள் சாப்பிட்றத கூட ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பசி எடுக்கும்போது உங்களால் சாப்பிட முடியாமல் போகலாம். வாஷ்ரூம் போகணும், யூஸ் பண்ணணுங்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ சில சமயம் உங்களோட கேருங்கிறது வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியே இல்லாமல் ஆயிடுது. நீங்க வந்து நல்ல நியூட்ரிஷியஸா சாப்பிட்டு சான்ஸ் கிடைக்கும் போது தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரொம்ப காமா கம்ஃபர்டபுளா இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது நீங்க பேபிக்கு பெட்டர் கேர் கொடுக்க முடியும். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான நெட்வொர்க் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், முன்கூட்டியே யோசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் அங்கங்க வச்சுக்கிறது, வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கிறது, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போதெல்லாம் தண்ணி சிப் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து
இருந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஆகும்போது இல்லை உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு தேவைப்படும் போது குழந்தைய பொறுப்பாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாக் போகிற மாதிரி இல்லை எங்கேயும் வெளியே போயிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் ஒரு நெட்வொர்க் செட் பண்ணி வச்சுக்கணும். அஸ் எ ஃபர்ஸ்ட் டைம் மாம் நான் வந்து அந்த வீட்டு வேலைகளை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு குழந்தை தூங்கும்போது இதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பேன். பட் அது நல்ல ஐடியா கிடையாது. அந்த நேரம் குழந்தை தூங்கும்போது நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நம்பர் 7, குழந்தை ரொம்ப தூங்கவே இல்லைனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கொஞ்சம் அதிக நேரம் தூங்குனாலும் ஐயோ என்ன ரொம்ப நேரம் தூங்குறாங்க, ஏதோ உடம்புக்கு பண்ணுது போல இருக்கு, ஏதோ ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி பயப்படுறது. ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சும்மா டென்ஷன் ஆக வேண்டியது. கொஞ்ச நேரம் தூங்குனா நமக்கு ரெஸ்ட் இருக்குமே அந்த மாதிரி கோவமாக வரும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எழுந்துக்கலன்னா ஐயோ என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாங்க, போய் மூச்சு வருதான்னு பார்க்கறது, ஓகேவா இருக்காங்களா, அந்த அளவுக்கு பேனிக் பண்ண வேண்டியதில்லை. குழந்தை தூங்குறாங்க அப்படின்னா தூங்க விடுங்க. நான் போய் செக் பண்றேன் பேரொழின்னு சொல்லி தூங்குற குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்பர் 8, வெளியே போறதுனாலே ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணும். வெளியே போகும்போது குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள குழந்தை வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசனை, தேவையில்லாத டென்ஷன்ல வந்து வெளியே போறதையே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க எவ்வளோ சீக்கிரம் வெளியே போக ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் நல்லது, நீங்களும் ரிலாக்ஸ் ஆவீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் குழந்தைங்க கூட அந்த சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு இருப்போம். குழந்தை வந்து பின்னாடி இன்ஃபென்ட் கார் சீட்டில் இருப்பாங்க, ரைட்? ஸோ இன்கேஸ் குழந்தை வந்து முழிச்சு அழுதா கூட நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பாட்ல போய் காரை நிறுத்திட்டு குழந்தைய வந்து கார் சீட்லேருந்து எடுத்து நாங்கள் நர்ஸ் பண்ண முடியும். நம்பர் 9, ரொம்ப நிறைய திங்ஸு, பேபி க்ளோத்ஸ் அதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க. முதல்ல குழந்தை அந்த நியூபார்ன் ஸ்டேஜில் வந்து கடன்னு வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவாங்க. அதனால ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வண்டி க்ளோத்ஸ் வாங்கி வைக்காதீங்க. நிறைய பேர் புதுசாக வாங்கின க்ளோதிங் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே குழந்தை வளர்ந்துட்டாங்க. பிறந்தப்போ கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது, அடுத்தது எடுத்து போட்டால் பத்தலை அப்படின்னு சொல்லி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் பர்சனலாக ஆக்சுவலி இந்த மிஸ்டேக் ரொம்ப பண்ணலை. எனக்கு கிஃப்டாக வந்த க்ளோதிங் தான் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணோம். நம்பர் 10, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக சொல்லி கூட இருக்காங்க, அந்த நியூ மாம் ஸ்டேஜில் இருக்கிற டயர்ட்னஸில் வந்து நான் வந்து இவங்களை திட்டேன், அவங்க கிட்ட கத்திட்டேன், இவங்களோட சண்டை போட்டேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ ரொம்ப பேஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன் தான். பேசிக்காக நான் இந்த மிஸ்டேக் பண்ணதில்லை, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஒன்று அவங்க வந்து உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றாங்க, அண்ட் ரெண்டாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப் ஆர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதா நினைச்சு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே யாராவது வந்து ஒரு அட்வைஸ் சொல்றாங்க அப்படின்னா நான் கேட்டுக்குவேன். ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா, அது ஒர்க் ஆகுதா இல்லையா எனக்கு அப்படிங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிக்குவேன். நீங்கள் யாரும் ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது நீங்கள் அதை அப்படியே செய்யணும்னு கிடையாது. பட் அவங்களோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுறது பண்ணாததுங்கிறது வந்து உங்களோட சௌரியம் அண்ட் உங்களோட சாய்ஸ். பட் கிரேஸ்ஃபுல்லாக அட்வைஸை ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயங்கக்கூடாது. எந்த ரூல்ஸும் இல்லை அண்ட் எந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட்டும் யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த நியூ பேரண்ட் ஸ்டேஜ்லையுமே ஒன்னொன்னையும் லேர்ன் பண்ணி பொறுமையாக அப்சர்வ் பண்ணி கற்றுக்கங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருக்குது, இல்லை எதுவும் கன்சர்ன்ஸ் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.